நான் ஒரு 5 குழந்தைங்களை படிக்க வைப்பேன். கார் அடமானம் 1 வீக் வச்சுங்க காரை அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா 2 lakhs வாங்கி நான் ஆட்டோட போயிட்டேன் சிஸ்டர். இதுதானே பாலாஜி, மற்றபடி வேற எதுவும் பார்க்க போகலையே. அவன் எதுல வந்தான் என்ன வந்தானே பார்க்க போறான். நான் ஆட்டோல போயிடும். ஏன்னா பாலாஜி முதல்ல ஆட்டோலையும் பைக்லையும் சுத்திட்டு இருந்தால் தானே இன்னைக்கு தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டெவலப் ஆகி BMW வாங்குற வரைக்கும் வந்து BMW வாங்குறதுக்கு நான் எவ்வளவு ஓடிப்பேன் எனக்கு தெரியும். இதுல எனக்கு வரது பிள்ளை சென்டிமெண்ட்டா என்ன காரணம் தெரியாது. பெண் குழந்தைகள்லாம் ஹெல்ப் ஆகும். அதனால் அவங்களுக்கு உடனே பண்ணுவேன். அந்த ஸ்கூல் ஃபீஸ் என்னுடைய லிமிட் இருக்குது. ஸோ நான் பண்ணேன் ஏதோ ஒரு விஷயம், அதாவது புக்ஸ் வாங்கணும்னோ இல்லை அவங்க யூனிஃபார்ம் பண்ண தேவைப்படுதோ அவங்க ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை பண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பண்ணியிருப்பீங்க. அதை ஏன் பண்ணுனீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது? ஆமாம், அது எப்படின்னா வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவர் நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பாரு. இஸ் எ கார்பெண்டர். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நான் இது பண்ணிட்டு இருக்கேன்றது அது தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அந்த மிஷின் காலில் போட்டுருச்சு. அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 months அவரால் எந்த ஒர்க் பண்ண வீட்டில் படுத்து பிடிக்காரு. அவர் எதாச்சியா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல சார், வீட்டில் தான் சார் இருக்கிறேன், 6 months சொல்கிறாங்க சார், 1 year கூட ஆகிடும் சார், எப்படி பண்ண போகிறேன், சர்வே பண்ண போகிறேன்னு தெரியாது, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க எனக்கு, இல்லை யாரையாவது அனுப்புங்க, இல்லை நான் வரணுமா வைப்பேன் அப்படின்னு. இல்லைண்ணா நீங்கள் வேணாம்ண்ணே ரொம்ப சின்ன இதாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், இல்லை நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுள் சொல்லுங்கன்னா அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். நீங்கள் அது வரைக்கும் சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன நீடு, இம்மீடியட்டாக என்ன நீடோ நீங்கள் சொல்லுங்க, என்ன பண்ணுறேன் பண்ணியாச்சு. அவர் இது மைண்டில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு அம்மா உதவி கேட்குறாங்க. பட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல. இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பாலாஜன்கிட்ட கேட்குறேன், மேபி அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து சொன்னார் ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு. ஃபோன் போட்டு கொடுத்தாரு. என் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஃபோன் போட்டு அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே மறுநாள் நான் ஃபீஸ் கட்டுறேன் அந்த குழந்தைங்க. ஏன்னா நம்ம அழுகுது, ஃபோனில் அழுகுது, பேச மாட்டேங்குது, அழுகுதுங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அத்தனோண்டு குழந்தை என்னுடைய எஜுகேஷனுக்கு பணம் கொடுத்த பாலாஜி அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு வாய்ஸ் நோட் போடுது. நம்ம என்ன பண்ணுறதை விட யாருக்கு பண்ணுறது தான் முக்கியம். வருஷம் இந்த ஸ்கூல் ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே இருக்கு, இன்க்ளூடிங் பாலாஜிக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இது நம்ம ப்ரிப்பேர் ஆயிடலாம். இந்த வருஷம் ஒரு 10 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணது 2 பேருக்கு, இன்னைக்கு ஒரு 5-6 பேருக்கு நம்ம பண்றோம் அப்படின்றது என் மைண்ட் செட்டு. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில் பாலாஜி வந்து அவனுடைய குழந்தைக்காக ஓடும் போது ஒரு 60% வர்றோம், மீதி 40% இதுங்களுக்காக ஓடுறாரு. இதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை. இல்ல அது யாரும் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் நான் கேட்கிறேன். என்ன பண்ண போறேன் கேட்டீங்க, நாளைக்கு மார்னிங் எழுந்தோம்னா ஒருவேளை ஏர் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இன்க்ரீஸ், இல்லை ஏரை தூக்கிட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு கதை. என்னுடைய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ஒருவேளை நோ மோர் அப்படின்னும் போது அந்த இடத்துல உண்மையா ஒரு 4 பேர் அழுகணும்ல, அதுக்கு நீங்க ஆளை சேர்த்து வைக்கணும்ல. நிச்சயமா.